இது மன்மத மாசம். இது மன்மத மாதம், மன்மத மாதம், மன்மத மாதம், மன்மத மாதம், மன்மத மாதம். இது மன்மத மாசம், இது மன்மத மாசம். இது 12 மாசங்களில் வாலிப மாசம். ஓய் அடே அண்ணே கபாலி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மார்கழி மாத அட்ராசிட்டிஸ் வீடியோ தான் வேணும்னு கேட்டாங்க. உன் அட்ராசிட்டிஸ் வீடியோ வேணும்னு கேட்கல. போ. அப்புறம் சார், சைட் அடிச்சது போதும், கிளம்புங்க. மார்கழி மாசம் வந்துடக்கூடாது. இதே வேலையாக தான் சுத்திக்கிட்டு தருவீங்க. பாடுறா, இன்னும் நகலுதானு. பா அந்த பக்கம். என்ன அவர் போகவும் இந்த அம்மா பின்னாடியே போகுது? அதுக்குள்ள பிக்கப் பண்ணிட்டாரோ? போ போ போய் தொலைங்கிட்டு. சை, ரோட்ல நடக்க முடியல, பார்க்ல உட்கார முடியல, எங்க போனாலும் இவங்க தொல்லதே. ஏய், நீ என்ன இன்னும் கிளம்பலையா? என்னைய பார்த்து நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? பா பாங்கிட்டு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பாங்கிட்டு. ஆண்டவா, எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடு. முக்கியமா எனக்கு கொஞ்சம் அதிகமா கொடு. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான். விடிய விடிய அலாரம் வச்சு வச்சு நம்மளை தூங்கவே விடல. பரதே பரதே, குமாரி அடியே, பாப்பா எந்திரி பாப்பா. வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டேன். முதல்ல எந்திரி, அப்புறம் கோலம் போடு, அதுக்கப்புறம் பூசணி பூ வைக்கலாம். எந்திரி குமாரி. எம்மா விடிஞ்சிருச்சா? விடிஞ்சிருச்சுடி, 4:30 மணிக்கு எழுப்பிட சொன்னேல. ஆமாம்மா, மணி 4:30 ஆயிடுச்சா? ஆயிடுச்சுடி, எந்திரி. எம்மா அண்ணனே எழுப்புமா, அவனும் துணைக்கு வரணும் எனக்கு. அவனை பாரு எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கான்னு. டேய் பரதே, எந்திரியா, தங்கச்சிக்கு துணையா போயிட்டு வா. இந்த மார்கழி மாசம் வந்தாலே எனக்கு பெரிய இம்சைதான். என்ன எந்திரிச்சு வாண்ணே, கோலம் போடுறதுக்கு துணைக்கு வந்து உட்காந்துரு. நம்ம வீட்டு வாசல்ல தானே கோலம் போட போற, அதுக்குமா உனக்கு துணைக்கு ஆள் வேணும்? தெரு முழுக்க நாயா சுத்துதுனே, விடிய விடிய எப்படி கத்திக்கிட்டே இருந்ததுன்னு பார்த்தேல. பரது போயா, போய் துணைக்கு நில்லு போ. வா வந்து தொலை. மார்கழி பூவே, மார்கழி பூவே, உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை, உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை, உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மார்கழி பூவே, மார்கழி பூவே, உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். விடிய விடிய கும்பகர்ணனுக்கு தங்கச்சி மாதிரி கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு கண்ணு மூடல காது மூடலன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க ராஸ்கோல். என்ன அது பாட்டுல அப்படி வரும், ஒரு குத்து விட்டன்னா மூக்குல ரத்தம் வரும். கோலத்தை போட்டு எஞ்சி வீட்டுக்குள்ள வா. கொசு கடி மனுஷனுக்கு நிக்க முடியல. கோயிலுக்கு வரலையா? நான் அங்க வரணுமா? வாண்ணே, நீங்க பொம்பளை பிள்ளைகளா சேர்ந்து போவீங்க, நான் மட்டும் ஒத்த கொக்காட்டம் துணைக்கு வரணுமா? அம்மா காத்தீங்க. சாமியே சரணமையப்பா. என்னப்பா ஐயப்பா, எப்படிப்பா திடீர்னு இப்படி? அரையாண்டு தேர்வு நடக்குதுல சாமி, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் சாமி.
ஐயா சாமி, இது எனக்கு தெரியாம போச்சே சாமி. எப்படி சாமி? சரியா படிக்கல சாமி பரீட்சைக்கு, அதான் மாலையை போட்டுட்டேன். காப்பரிச்சை நடக்கிறப்பையும் அடி வாங்காம தப்பிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் சாமி. அப்ப நம்ம ஊர் மாகாளியம்மன் கோயில்ல நவராத்திரி திருவிழா நடந்ததுல சாமி, அங்க ஒரு காப்பு கட்டிட்டேன் சாமி. சாமி ரொம்ப விவரமா இருக்கீங்க சாமி. நீங்களும் ஒரு மாலையை போட வேண்டியதானே சாமி? விடிய காலை 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கணும்ல சாமி, அது நம்மளால முடியுமா? நமக்கு படிக்கிறது கஷ்டமா குளிக்கிறது கஷ்டமான்னு கேட்டா படிக்கிறது தான் சாமி கஷ்டம். அதனாலதான் இந்த முடிவு. என்னடா கார்த்தி? சாமியே ஐயே, ஐயையே இல்ல ஐயப்பா. ஏன் கார்த்தி சாமி, எப்பயில இருந்து சாமி இப்படி? முந்தா நாள் தமிழ் பரீட்சை ஆரம்பிச்சதுல அதுல இருந்து சாமி. ஓஹோ, ஆமா, இந்த பிள்ளைக்கு கோலம் போடும்போது பூசணி பூவை நீ தான் போய் பறிச்சிட்டு வந்து கொடுப்ப. இப்ப நீ சாமி ஆயிட்ட, அப்ப இந்த வேலையை யார் பாத்துருப்பா? வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். ஹே, இட்ஸ் மீ மதன், மதன காமராஜன். அத்தை சாமி, என்னோட டியூட்டி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு இவர்கிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கேன். சேர்த்தாண்டா சேர்த்தேன், சரியான ஆளதான் பிடிச்சிருக்க. ஏ பிள்ளைங்களா, சரி எஞ்சி போங்க, கோலம் போட்டாச்சுன்னா போங்க, போய் குளிச்சிட்டு காலத்துல கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏய் பூமாரி, எந்திரி போ, போய் குளி. ப்ரோ நீ போ. போன தடவை நம்ம கூட வளர்மதி அக்காவும் சேர்ந்து கோயிலுக்கு வந்தாங்க. இந்த தடவை அவங்க வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க வீட்ல ஒரு பிசாசு இருக்கு, அது இன்னமும் தூங்குது. எம்மா, சாணி உருண்டையில பூசணி பூவை நட்டி வச்சிருக்கேன். சாயங்காலம் வாசல் கூட்டும் போது இந்த சாணி உருண்டையெல்லாம் எடுத்து வை. தை பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு கூட்டி அடுப்புல போட்டு எரிக்கிறதுக்கு தானே? ஆமாம்மா, பார்வதி பாட்டி அன்னைக்கு கதை சொன்னாங்கல்ல. மார்கழி மாசம் 30 நாளும் இந்த சாணி உருண்டையை சேர்த்து சேர்த்து வச்சு தை மாசம் 1ஆம் தேதி தை பொங்கல் வரும்ல, அப்ப பொங்க வைக்கிறதுக்கு அடுப்பு கூட்டி அந்த அடுப்புல இந்த சாணி உருண்டையை போட்டு எரிக்கணும். அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்க. ஆமா, பூசணி பூ கிடைக்கலன்னா அருகம்புல் வைக்கலாம், இல்லன்னா செம்பருத்தி பூ வைக்கலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு பூசணி பூ கிடைச்சது, மதன் கொண்டு வந்து கொடுத்துட்டானா. கிடைக்கலன்னா நான் செம்பருத்தி பூ வைப்பேன், இல்லன்னா அருகம்புல் வைப்பேன். இந்தா ஏத்தா பூமாரி போ. இருந்தா போமா. புளியோதரை கிடைக்கும் நினைச்சு ஆசையா வந்தேன். கடைசியில பார்த்தா இன்னைக்கு முதல் நாளும் சொல்லி சக்கரை பொங்கலை கொடுத்துட்டாங்க. எனக்கெல்லாம் சக்கரை பொங்கல் தான்ப்பா ரொம்ப பிடிக்கும். ஆமா, கார்த்தி எங்க? இந்த இருக்கேன் சாமி, இருக்கேன். பரத்து, அடுத்த வருஷம்லாம் நம்மளும் மாலை போட்டுறணும்டா. டெஃபினெட்லி, கண்டிப்பா போட்டுறணும். என்னம்மா மரியாதை கொடுக்குறாங்க மாலை போட்டா? மாலை போட்டதே அதுக்கு தானே சாமி. அத சொல்லுங்க சாமி. கார்த்தி சாமி, மரகதவள்ளி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற கோவிலுக்கு போமா? வேண்டாம் சாமி வேண்டாம், மாலை போட்டிருக்கேன். கோயிலுக்கு தானே சாமி கூப்பிட்டோம். வேண்டாம் சாமி வேண்டாம், நம்ம ஏரியாவில் இருக்கிற கோயிலில் இருக்கிற சாமியை கும்பிட்டா போதும். சரிங்க சாமி, பொங்கல் வாங்கிட்டீங்களா? வீட்டுக்கு போவோமா சாமி? போவோம் சாமி. வாங்க சாமி வாங்க. கோயிலுக்கு வர்றது நல்லாவே இருக்கு. பொங்கச்சோறு, புளியோதரை, லெமன் சாதம்னு வெரைட்டியா கொடுக்குறானுங்க. ஆனா காலையில எந்திரிச்சு வெள்ளன குளிக்கணும்னு நினைச்சாவே சிரமமா இருக்கு. பரத்து, நீ குளிச்சிட்டியா? நேத்தே குளிச்சிட்டேன். என்னடா சொல்ற? இந்த 4 மணி குளிர்ல எந்திரிச்சு யாரு குளிக்கிறது? நான் நேத்து மத்தியானமே குளிச்சிட்டேன். எனக்கு இந்த ஐடியா தோணாம போச்சே. பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தா இப்படிதான் மூளை வேலை செய்யாது. அத நீ சொல்ற. நர்மதா இருக்கிற ஏரியா கோயிலுக்கு போவோமா? சாமியே சரணமையப்பா. மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. Please take this.
என்ன ஒரு பொம்பளை பிள்ளைய விட மாட்டேன். அது எப்படி யாரை பார்த்தாலும் இதே நொறுங்குது? அவ்வளவு மென்மையா இருக்கு என் இதயம். யாரு கூட கோயிலுக்கு வந்தேன்னு ஞாபகம் இருக்கா? என்ன நான் உன்ன தலையை கவுந்துக்கிறேன். என் பொண்டாட்டி கூட. போ பூ எடுத்துட்டு போய் அந்த அக்காட்ட கொடு. மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை. சே, இந்த மார்கழி மாசம் முடியந்தட்டிக்கு இந்த பயவுள்ள பின்னாடியே தான் தெரியணும் போல.